V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விஜய் சாரோட 50வது பிறந்தநாள். அவருக்கு நம்ம V4U மீடியா சார்பாகவும் V4U மீடியா நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். வணக்கம் விஜய் சார், வாழ்த்துக்கள் விஜய் சார். விஜய் சாரோட பிறந்தநாள் முன்னிட்டு நிறைய இடத்துல சிறப்பு காட்சிகள் எல்லா ஊர்லேயும் தமிழகம் முழுவதும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துலையுமே தாலுகா வாரியாக, மாவட்ட வாரியாக, கிராம வாரியாக நிறைய இடத்துல படங்கள் போட்டிருக்காங்க. எண்ணிக்கை தெரியலை நமக்கு. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 400 ஊருக்கு மேலே சிறப்பு காட்சிகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சது. துல்லியமாக தெரியல, கணக்கெடுத்தா எப்படி 700 தாண்டுன்னு நினைக்கிறேன். பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம சென்னையில் பார்க்கும்போது கமலா தேட்டரில் மட்டும் இன்றைக்கி 4 படம், 4 ஷோ படம், 4மே ஃபுல் அப்படிங்கிறதான் ஒரு கூடுதலான ஒரு விஷயம். மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அவர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். யாரும் நினச்சி பார்க்காத விஷயந்தான் இவர் விஜய் சாரோட வளர்ச்சி. உண்மையிலே அவங்க பெற்றவங்களும் சரி, ரசிகர்களும் சரி, எல்லாருமே பெருமைப்பட்டுக்கிற வேண்டிய ஒரு தருணம் தான் சொல்லணும். இந்த 50வது பிறந்தநாளை 50வது பிறந்தநாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஏன்னா அவர் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். நம்ம நகரங்கும் சுவரொட்டிகள் பார்க்கும்போது பகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக, கிளை வாரியாக போஸ்டர் அரசியல்வாதிகள் எப்படி இது வரைக்கும் போஸ்டர் விட்டாங்களோ அதே மாதிரி இந்த முறை விஜய் ரசிகரோட போஸ்டர் பார்க்கும்போது அவரோட அரசியல் ஆளுமை, அவரோட அரசியல் வளர்ச்சி தெளிவாக தெரியுது. இருந்தாலும் இன்றைக்கி அவருக்கு 50வது பிறந்தநாளுங்கிறதுனால அவரை பற்றிய ஒரு சின்ன பதிவுகள், ஒரு ரசிகருக்காண்டி பழைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுன்னு நான் ஆசைப்பட்றேன். விஜய் சாரோட முதல் படமே வெற்றி தான். 1984 வந்துச்சு. இன்றைக்கி அவருக்கு 50 வயசு ஆனாலும் கிட்டத்தட்ட அவர் கலைப்பயணம் 40 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பதிவு. முதல் படமே வெற்றி என்பதனால அவர் எல்லா படமே அவருக்கு நிறைய வெற்றி படங்கள் அவரோட வரிசையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல் தான். பொதுவாக எல்லா நடிகர்களுமே தன்னை ஒரு உச்ச நட்சத்திரமாக ஆக்கணும் அப்படின்னாலும் சரி, உச்சத்துக்கு போனாலும் சரி, அவங்களுக்கு நிறைய ஆக்ஷன் படங்கள் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது நம்ம நிகழ்கால சினிமாவிலும் சரி, கடந்த கால சினிமாவிலும் பார்த்த ஒரு விஷயம் தான். விஜய் சார் ஆரம்பத்திலே நாளைய திறப்பு முதல் படத்திலே துப்பாக்கி தூக்கினவர் தான். அதை தொடர்ந்து தேவா, விஷ்ணு, செல்வாங்கிற படத்தில் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணார். பட் இருந்தாலும் பெரிய அளவில் அது வியாபார ரீதியாகவும் சரி, பொருளாதாரம் பெரிய வெற்றியை ஈட்டலை அப்படிங்கிறதா உண்மை. அவரோட முதல் மிகப்பெரிய வெற்றி படம் பூவே வணக்காக. அதுக்கு தொடர்ந்து அந்த பூவே வணக்காக வெற்றி படமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிட்டாரு. அதன் அடுத்து காதலுக்கு மரியாதைங்கிற படம் தான் மிகப்பெரிய வெற்றி. இவரை உச்சத்துக்கு கொண்டு போன படம் காதலுக்கு மரியாதை தான் சொல்லணும். அந்த காதலுக்கு மரியாதைக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் இவரை அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சாரம் கொடுத்த படம் அந்த படம் தான். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காதல் படங்கள்லாம் தொடர்ந்து நிறைய நடிச்சிட்டு வந்தார். நம்ம இந்த துல்லாத மனம் துல்லா இருக்கட்டும், பிரியமானவளே, பிரியமுடன், தொடர்ந்து காதலை மையமாக வச்ச படங்களில் தான் அவர் அதிகமாக நடிச்சிட்டு வந்தார். அவருக்கு அதுதான் நல்லா சூட்டப்பெல்லாம் இருந்துச்சுன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தோம். அப்போ தான் திடீர்னு பகவதியின் படம் ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்துட்டாரு. அந்த பகவதி படம் நடிக்கிறது கூட, அந்த ஆக்ஷன் நடிக்கிறது கூட ரொம்ப யோசிச்சாருன்னு தான் சொன்னாங்க. டைரக்டர் வெங்கடேஷ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் இந்த ஆக்ஷன் படம் எல்லாம் தொடர்ந்து லவ் படங்களாக தான் கொடுத்து நிறைய வெற்றி கொடுத்துட்டு வரேன், ஆக்ஷன் படம் நான் தாங்குவேனா அப்படின்னு விஜய் சாரே வெங்கடேஷ்ட கேட்டதாக ஒரு வெங்கடேஷ் இன்டர்வியூவில் கொடுத்துருந்தாரு. அதை வெங்கடேஷ்க்கு ஏன் தளபதி விஜய்க்கு நம்ம ஏன் ஆக்ஷன் படம் கொடுக்கணும் அப்படின்னா, அதற்கு முந்தைய படங்களை அவர் தேட்டரில் போய் பார்க்கும்போது ரசிகர்களோட ஆரவாரம், கைத்தட்டலை பார்த்துட்டு தான் சரி இவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கும்போது இவர் ஏன் நம்ம ஆக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுதான் அந்த பகவதி படத்தில் ஆக்ஷன் பண்ணினார். பகவதியை தொடர்ந்து திருமலை, கில்லி இந்த படங்களோட வெற்றி இனி நம்ம பார்த்த இதுதான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவர் ஆக்ஷன் படமாக தான் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தார். அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆக்ஷன் படங்களை எல்லா படத்திலும் ஆக்ஷன் தவறாமல் இருந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் நண்பன், சச்சின், காவலன் இந்த மாதிரி படங்கள் ஒரு சின்ன காதல் மையமாக வச்சோ நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து சின்ன சின்ன படங்கள் எடுத்துருக்காரு. ஆனால் எல்லா படங்களும் தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் கொடுத்துருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் தொடர் வெற்றியில் இருக்காரு. அவரோட 50 வயசில் 40 ஆண்டுகள் கலைப்பயணத்தில் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி 15 தீபாவளி படங்கள் கொடுத்துருக்காரு, 16 பொங்கல் படங்கள் கொடுத்துருக்காரு, 10 தமிழ் புத்தாண்டு படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ சினிமாவில் இந்த சாதனை வேறு யாராவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் முந்தைய நடிகர்களை சேர்க்கக்கூடாது. இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி இவங்களாம் சேர்க்கக்கூடாது. விஜய்க்கு பின்னாடி வந்தவங்க யாரும் சிறப்பு நாட்களில் இவ்வளோ படங்கள் கொடுக்கல அப்படிங்கிறதான் ஒரு பதிவு. நான் சொல்லுறது வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரல. விழாக்கள், அதாவது ஃபெஸ்டிவல் டே, அந்த பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு இந்த இதில் இவர் அளவுக்கு வேறு யாரும் படம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பதிவு தான். உண்மையிலே பெருமையாக இருக்குது. இந்த அவரோட அரசியல் ரசிகர்களோட இன்னைக்கு தேட்டரில் பார்த்தோம், பிறந்த நாள் மட்டும் இனிப்பு கொடுத்து நல்லா கொண்டாடிட்டு இருந்தாங்க, உற்சாகமாக இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஜய் சார் பிறந்த நாளில் நம்ம தேட்டருக்கு போயிருக்கோம், படம் பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு எழுச்சி இல்லை, இந்த அளவுக்கு மிக எழுச்சியாக இருக்குது. அரசியல் வளர்ச்சிக்கு இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி தான் பார்க்க முடியுது. அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம 2026 தேர்தலில் தான் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு எழுச்சியாக வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. பட் நம்ம மக்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம். இருந்தாலும் விஜய் சாரோட வளர்ச்சி உண்மையிலே நம்ம தமிழ் சினிமாவுக்கும் சரி,
பொதுவாக மக்கள்கிட்ட வந்து சினிமாவும் அரசியலையும் பிரிக்க முடியாது. சினிமாவில் வந்து இன்றைக்கி திரையரங்கில் விஜய் சாரோட பிறந்தநாள் முன்னிட்டு ரசிகர்கள் கொண்டாட்டத்தையும் சொல்லி அவங்க எழுச்சியை பார்க்கும்போது விஜய் சாரோட வளர்ச்சி நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இது வந்து 2026 தேர்தலுக்கான ஒரு ஒத்திகை மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. அவரோட அரசியலோட வளர்ச்சிக்கு நம்மளோட வாழ்த்துக்களோட 2000 சட்டமன்ற தேர்தலில் அவரோட நிலைப்பாடு கூட்டணியில் வர்றாரா தனித்து வர்றாரா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்மளும் வந்து பார்க்கலாம். இருந்தாலும் அவர் வளர்ச்சி வந்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து யாரும் நினச்சி பார்க்க முடியாதனாலும் அவரே நினச்சி பார்க்க முடியும்னாலும் நான் 1988 அவரை நான் சந்தித்து பேச ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்களை முன்பதிவு ஆசைப்பட்றேன். 1988 நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ஒரு குடும்ப விழாவுக்கு வந்து விஜய் சார் வந்திருந்தார். அப்போ வந்து இது எங்கள் பூமி படம் ரிலீஸ் ஆன புதுசு, நானும் சென்னை வந்த புதுசு. அப்போ நான் விஜய் சாரை பார்த்தேன். உண்மையிலே அவரோட தோற்றம் வந்து ஏற்கனவே அவர் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்த நேரத்தில் வந்து அவரை பற்றி விமர்சனம் நிறையா வந்திருந்தா கூட, பட் அப்போ வந்து ஆள் ஒல்லியோட மீசெல்லாம் அரும்பிட்டு அப்படி இருந்தார். பட் சினிமாவில் பார்த்த ஒரு ஆள் நம்ம நேரில் பார்க்குறோம்னு ஆச்சரியத்தில் பார்த்தேனே தாண்டி அவர்கிட்ட போய் பேசும்போது ரொம்ப அன்பாக பேசினார். எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் வந்து ஒரு விஜயின்னு கூப்பிட்டோன்னே மின்னல் மாதிரி பறந்தார். கிட்டத்தட்ட ஒரு 120 அடி தூரத்தை வந்து சும்மா ஒரு 12 செகண்டில் அப்படியே பறந்து, அதாவது ரொம்ப வேகமாக ஓடினார். கீழேருந்து அப்படியே ஸ்டேஜுக்கு தகுனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் ஆனால் சினிமாவில் இவ்வளோ வேரத்துக்கு வருவாருன்னு அன்னைக்கு நினச்சி பார்க்கல. பட் ஆனால் 1982 அவரை சந்தித்து பேசின ஒரு ஞாபகத்தை ரசிகர் முன் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து சினிமாவில் ஒருத்தர் உச்சம் அடைஞ்சக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே நான் கடித்தேன் அப்போவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நம்ம போய் சொல்ல விரும்பல. அன்றைக்கி சந்திக்கும் போது இந்த அளவுக்கு உயர வருவார்னு நினைக்கல. பட் இருந்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம அவர் சினிமாவில் கதாநாயகன் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை சந்தித்து பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பெருமையோட சினிமா வாழ்க்கைக்கும் சரி அரசியல் வாழ்க்கைக்கும் சரி V4A மீடியா நேயர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள்.